பெஸ்டான 3 ஃபேஸ் பேக்க பத்தி சொல்றேன். அதை ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும், பிம்பிள்ஸும் போயிடும். இங்க நிறைய பேர் ஃபேஸ் பேக்க பத்தி தான் கேக்குறாங்க. அதுக்குன்னே பெஸ்டா சொல்லு, ஆனா சிம்பிளா சொல்லணும். சாப்பாடை வடிக்கும் போது வர வடிச்ச கஞ்சி எடுத்து பிரிட்ஜில் 4 ஹவர் வைங்க. அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து கத்தாழை ஜெல்லை மிக்ஸ் பண்ணி பேஸ்ல அப்ளை பண்ணி 20 நிமிஷம் பேஸ்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா பேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும். பேஸ்ல சுருக்க விழுகாம பார்த்துப்பேன். ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. உனக்கே தெரியும், நாங்க இதை விட சிம்பிளான ஃபேஸ் பேக்க கேட்போம். அதுக்கேத்த மாதிரி எதுனா சொல்லு. ஒரு தக்காளி எடுத்து அதை மிக்ஸில அரைச்சு அது கூட தேனை மிக்ஸ் பண்ணி பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க. பேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும். பேஸ்ல இருக்கிற கருப்பு புள்ளி எல்லாம் மறையும். இந்த ஃபேஸ் பேக்க பாய்ஸ் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம். சரி, பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி எதுனா சொல்லு. அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பேக்க பத்தி நிறைய டிப்ஸ் வேணா இன்பாக்ஸ்ல வந்து கிரீன் ஆர்ட் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆயின் அனுப்புங்க. தினமும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வரும். ஓட்ஸை பவுடர் பண்ணி அது கூட தயிரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு லெமன் சாரை புழிஞ்சு விட்டு இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி பண்ணிட்டு வந்தா பிம்பிள்ஸும் போயிடும், பேஸும் நல்லா பிரைட்டா இருக்கும். இதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்க பத்தி நிறைய டிப்ஸ் வரும். அதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.